ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி, நாளைக்கு நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். டிஸ்க்ளைமர்: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். சேனல் புதுசாக பார்க்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நிஃப்டியோட ட்ரேட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளேயே நிஃப்டி வந்து ஒரு கன்சால்டேஷனில் இருந்துச்சு, ஒரு 12:20 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பி ரேட்டர்ஸ் ஆட் ஆக ஆரம்பித்தாங்க, சி ரேட்டர்ஸ் அன்வைண்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. விக்ஸு லோவாக இருக்கும்போது ப்ரீமியம் ஆல்ரெடி கம்மியாக இருக்கும். மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க. இல்லைனா லோ ப்ரீமியமில் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் அட்ராக்டிவாக ஆக மாட்டாங்க. அந்த ரீசனால தான் ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் கன்சால்டேட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா புட் சைடில் வந்து சப்போர்ட் இருக்கனால புட் சைடில் வந்து ஃபுல்லாக ரைட்டர்ஸ் ஆட் ஆனாங்க, கால் சைடில் அன்வைண்டிங் ஆனாங்க, மைனர் ரெசிஸ்டன்ஸில் போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் லேட் அப்டேஷன் பண்ணியிருந்தோம், மார்னிங் கொஞ்சம் லேட்டாக இருந்தனால. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி கொடுத்துருந்தோம். 25,150 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். பிரேக் அவுட் ஆனால் தான் 25,200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஏன்னா அந்த டைமில் பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் மூவ் ஆக மாட்டேங்குது. பட் பேங்க் நிஃப்டி ப்ரீமியம் நல்லா அழகாக அக்ரெசிவாக 50 to 70 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. அதை ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த சார்ட்டை வரைஞ்சி கொடுத்துருந்தோம். மைனர் ரெசிஸ்டன்ஸ், பேரிஸ் ஆர்டர் பிளாக், புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா மைனர் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். பர்டிகுலராக 12:20க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் புட் ரேட்டர்ஸ்லாம் ஆட் ஆக ஆரம்பித்தாங்க, கால் ரேட்டர்ஸ் அன்வைண்ட் பண்ணுறாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். பி ரேட்டர்ஸ் ஆடட், சி ரேட்டர்ஸ் அன்வைண்டிங் கொடுத்துருந்தோம். அதை பார்த்து யாராவது ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கால் சைடில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட் பேட்ச்க்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் மேலே பின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ போகிறதுக்கு கீழே மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். சிலபஸை செக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 8th to 10th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. லைவ் செக்ஷன் அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் 1 வீக் ரெக்கார்டட் கிளாஸ் வந்து லைஃப் டைம் அவைலபிளாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் கூகுள் ஷீட் ஃபார்ம் கீழே மென்ஷன் பண்ணுறேன், அதை ஃபில் பண்ணுங்கள், நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து 4,200 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. எஸ்டர்டேவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கோடி செல்லிங்கில் இருந்தாங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா 4,358 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் ஹவர்ஸில் லாஸ்ட் 15 மினிட்ஸில் இன்ஃபோசிஸ் கேண்டில் வந்து ஃபாலோ ஆச்சு 15 மினிட்ஸில். பட் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் வச்சு 1574 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, Q1 ரிசல்ட் ப்ராஃபிட் ரைஸ் 9%, இயர் ஆன் க்ரோத் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா Q1 ப்ராஃபிட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு, இயர் ஆன் இயருக்கு 21% ஜம்ப் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆயிருக்கு. ரெவன்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 11% ஜம்ப் ஆயிருக்கு. டாடா கன்சியூமர் பார்த்தீங்கன்னா Q1 வந்து 15% இயர் ஆன் இயர் க்ரோத் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கொடுத்துட்டு வர Q1 ரிசல்ட் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக வந்துட்டுருக்கு. மார்க்கெட்டும் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்புறமா இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இன்றைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000, 25,100, 25,150, 25,200 எல்லாமே புட் ரேட்டர்ஸ் அக்ரெசிவாக இருக்காங்க. கால் ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 25,200 மட்டும்தான் இருக்காங்க. ஃபாலோட் பை எங்கேயுமே கால் ரேட்டர்ஸ் பெரிய லெவலில் இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் நான் சொன்ன மாதிரி கால் ரேட்டர்ஸ் அன்வைண்ட் பண்ணது கிளியராக பார்க்க முடியுது. எல்லா கால் ரேட்டர்ஸும் 25,000லேருந்து 25,200 வரைக்கும் இருக்கிற லெவல் எல்லா கால் ரேட்டர்ஸும் அன்வைண்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் புட் ரேட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கால்ஸ் ரேட்டர்ஸ் மார்க்கெட் நாளைக்கு மேலே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மேலே வந்தால் நம்ம ரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. நிஃப்டியோட ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டேடலோட ப்ரீமியம் நாளைக்கு 100 rupees இருக்குது. ப்ரீமியம் ஆல்ரெடி ஒரு 120 அந்த மாதிரி இருக்கணும். ப்ரீமியம் கம்மியாக இருக்கனால மொமெண்டம் பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சால் ஒரு கால் ஆப்ஷன், ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் புட் ஆப்ஷன், இந்த மாதிரி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த லெவல்ஸ். அது இல்லாமல் நிஃப்டியில் மைனர் லெவல், மேஜர் லெவல்லாம் பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இது ரெசிஸ்டன்ஸ், 4th டைம் டச்சு, 5th டைம் பிரேக் அவுட்டும் ஆகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிற இடம் 25,250. அப்சைடில் அதுக்கப்புறம் மொமெண்டம் வந்துச்சுன்னா 25,325. அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 25,420 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 25,320 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் க்ளோஸ் வரல, அங்கே கொஞ்சம் கேப் ஃபில்லிங் வர இருக்குது. அந்த ஏரியா வரும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். சப்போர்ட்டாக எது ஆக்ட் ஆகும் அப்படின்னா
இமீடியட்டாக பிவோட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் 25,186, சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிறோம் 25,150, 25,100, 25,040 ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்கும். எதனால் 25,186 பிவோட்டாக ஒர்க் ஆகும்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வரல, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே க்ளோஸ் வைக்க முடியல, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஆயிருக்கு. அப்போ அது வந்து பிவோட்டாக ஒர்க் ஆகும். இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வராதனால இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சினாரியோ நம்பர் 1, இன்கேஸ் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எடுத்தோடனே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். இது மாதிரி சினாரியோ நடந்தால் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் பிரேக் அவுட் ஆகி அப்படியே கண்டினியூஸாக மேலே போச்சுன்னா மேலே ஏதாச்சும் ரிஜெக்ஷன் கேண்டில் வந்தால் நம்ம இந்த ஏரியாவில் புட் ஆப்ஷன் சைட் ஸ்கேல்ப் ட்ரேட். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன், ஒரு 20 பாயிண்ட்ஸ் எடுத்தோம் மார்க்கெட் விட்டு வெளியே வரது தான் அட்வைசபிள். ஒரு ட்ரெண்டிங் மூவ் வருமாங்கிறது 50% தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா கால் சைடில் ரைட்டர்ஸ் இல்லாமல் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது. மார்னிங் வேணால் கால் ரைட்டர்ஸ் ஆட் ஆனாங்கன்னா மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ 2 சினாரியோ சொல்லியிருக்கேன். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டோ சில கேப் டவுனோ ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரைஸ் இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். ஒரு டபுள் பாட்டம் ஆர் ஃபாலிங் விச் ஏதாச்சும் வந்து சப்போர்ட் எடுத்தால் எகைன் ஒரு கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்தால் புட் ஆப்ஷன், பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட்டில் கால் ஆப்ஷன், திருப்பி வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் எகைன் மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்டில் வருதுன்னா பிரேக் டவுன் ஆகணும், ரீடெஸ்ட்டில் என்ட்ரி, எஸ்எல், ஸ்கேல்ப் ட்ரேட், திருப்பி பிரேக் டவுன் ஆகணும், ரீடெஸ்ட்டில் என்ட்ரி, எகைன் ஸ்கேல்ப் ட்ரேட். இந்த மாதிரி தான் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். லெவல்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்கிற லெவல்ஸ் வந்து மார்க்கெட்டில் பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆகுது. அப்போ அந்த லெவல்ஸ் வரும்போது எப்படி ரியாக்ட் ஆகுது, நம்ம எப்படி எங்கே என்ட்ரி எடுக்கணுங்கிறத நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் தியரியில் இருக்குது. மேலே வந்து 57,300, கீழே வந்து 56,600 இந்த பாயிண்ட் ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 650 பாயிண்ட்டுக்குள்ளேயே இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து மேக்ஸிமம் டேஸில் ட்ரேட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்மாக போயிடுது. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் எகைன் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக அந்த ரேஞ்சில் வந்துருக்கு. சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஃபெயில் ஆனாலும் திருப்பி பிரேக் அவுட் ஆகி சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இமிடியேட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 57,100. ஏன்னா ப்ரீவியஸாக இந்த கேண்டில் ஃபாலோ ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ண இடம் இதுதான். இன்றைக்கி இந்த இடம் தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ இமிடியேட்டாக பிவோட்டாக ஒர்க் ஆகிற இடம் 57,109. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா 56,950, அதுக்கப்புறம் 56,800. ஃபைனல் லெவல் லாஸ்ட் சப்போர்ட்டாக 56,654 இருக்கும். அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 300 லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 57,450. ஃபைனல் லெவல் நியூ ஆல் டைம் ஹை 57,628. நெக்ஸ்ட் இங்கே பர்டிகுலராக விஷயம் பார்க்கணும், 57,500 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பெரிய லெவலில் க்ளோஸே வரல. அப்போ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 50,480 இந்த ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எல்லாமே பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டில் தான் எடுக்கணும். பேங்க் நிஃப்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா கிளியராக நம்மளுக்கு வந்து ட்ரெண்டு காட்டுது, கிளியராக ப்ரீமியம் மூவ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா 60 to 70 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேங்க் நிஃப்டியும் சைட் பை சைடு பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியுது. நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க இந்தியா விக்ஸ் லோவாக இருக்கனால நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து பெட்டராக இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் ஸ்டாக் தான் முக்கியம். HDFC, ICICI, ஆக்சிஸ், கொட்டாக், இண்டஸ்இண்ட், SBI இந்த 6 பேங்க் பார்த்தா போதும். பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடலாம் பேங்க் நிஃப்டி எந்த ட்ரெண்டில் இருக்குங்கிறது. பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு ரைஸ் ஆகிருக்கு. ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் சைடு மொமெண்டம் ட்ரேட். இன்கேஸ் கன்சால்டேட் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ரியல் பிரேக் டவுனான்னு பார்த்துட்டு ரீடெஸ்ட்டில் எடுத்தால் புட் ஆப்ஷன். இவ்வளோ தான் சினாரியோ. பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரீடெஸ்ட்டில் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம், பிரேக் டவுன் ஆச்சுன்னா ரீடெஸ்ட்டில் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி மாதிரி சைட்வேஸ்லேயே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.